Hi friends, இந்த வீடியோவில் நாங்கள் வாங்கின ஃப்ரிட்ஜ் பீரோவோட ரிவ்யூ வித் ப்ரைஸ் லிஸ்ட்டு நாங்கள் வாங்கின கடையில் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த கயிறுலாம் பிரித்ததுக்கப்புறம் மேலேயே பில் வந்து ஒட்டியிருக்காங்க. இதில் நம்ம செக் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து 242 லிட்டர் ஹையர் கம்பெனி வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் இதில் செக் பண்ணியாச்சு. அந்த பில்லில் 32,000 இருந்துச்சு. பட் ஒரிஜினல் ப்ரைஸ் அது இல்லை. அடுத்த வீடியோவில் அதோட பேக்கிங் எப்படி இருந்துச்சு, இவ்வளோ தர்மாக்கெல்லாம் அதில் தாங்க இருந்துச்சு. ஸோ டெலிவரி பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவங்க ஓன் வெஹிக்கிளே வந்து விட்டுட்டு போனாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கஸ்டடியில் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. அவங்களே நல்லா தான் அதெல்லாம் டெலிவரி பண்ணாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் கலர் பார்த்தீங்கன்னா கிரே வித் சில்வர் கோட்டிங் அந்த மாதிரி கலரில் இருந்துச்சு. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீட்டாக பர்ஃபெக்டாக செம்ம லுக்காக இருந்துச்சு. இது மேலேயே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் தான். இது இன்வெர்ட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதோட கம்ப்ரெசர் வந்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா 242litre அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டகரி வந்து டைரக்ட் கூலிங் தான். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸி லுக்காகவும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே 4 ஷெல்ஃப் இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. அதோட சேர்த்து மேலே ஃப்ரீஸ் இருக்குது, கீழே வெஜிடபிள் பாக்ஸ் இருக்குது. டோரில் பார்த்தீங்கன்னாலும் 4 ஷெல்ஃப் இருக்குது. அந்த 4ஓட சேர்த்து 2 ஹாஃப் ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. இதோட ட்ராபேக்னு என்ன சொல்லணும்னா ஐஸ் ஸ்டவ்வும் எக் பாக்ஸும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, தனியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதோட ஹேண்டில் இருக்குல்ல, டோர் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற ஹேண்டில் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி உடஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுற மாதிரி இருந்துச்சு. பழைய ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இதில் அப்படி இல்லை. இந்த ஸ்டெபிளைசர் வந்து இதோட வாங்கினது தான். இதுக்கு கூட வாரண்ட்டி இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜோட சேர்த்து நாங்கள் அது தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக. அடுத்து இந்த பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பீரோக்கான பேக்கிங் தான். நிறைய இந்த மாதிரி கவர்ஸ் இருந்துச்சு, மேலே கார்ட்போர்ட் ஷீட் இருந்துச்சு. இதுவும் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பீரோ வந்து 6.5 அடி இருந்துச்சு. சேலம் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. மிரரோட அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். லாவெண்டர் கலரில் இருந்தது. இந்த பீரோட பேக்கிங்கே பாதி ரூமை வந்து அடைச்சிருச்சு. அதனால தான் நான் ஃபுல்லாக அதை வீடியோ எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸ் தான். இதில் 4 ஷெல்ஃப் இருக்குது, லாக்கர் இருக்குது, சைடில் ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்குது. அதே மாதிரி பிளேட் ஷெல்ஃபும் இருக்குது. பிளேட் மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு பிளேட்டுக்குள்ளே அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. மிரர் வந்து நல்ல லென்த்தியாக இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் வெயிட்டானவங்களாம் கொஞ்சம் இழுத்தாங்கன்னா விழுந்துடும். அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. பீரோ மட்டும் எனக்கு வேறு கடையில் வாங்கிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் அது செய்கிற இடம்லாம் நிறைய இருக்குல்ல வில்லேஜஸில். அங்கெல்லாம் போயிருந்தோன்னா கண்டிப்பாக இதோட அமௌண்ட் வந்து கம்மியாக வாங்கிக்க முடியும். பட் நாங்கள் இந்த மாதிரி ஷோரூம் போனதுனால கொஞ்சம் அதிகமாக தான் எங்களுக்கு வந்துச்சு. 2000 குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது என்ன ரேட் அப்படின்றத நம்ம இனிமேல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு தவாவோட வீடியோ. இதுவும் அங்கே தான் கொடுத்தாங்க. என்னென்னு நாங்கள் இது வேணும்னே சொல்லலை, அவங்களாவே பில் போட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டதுக்கு இது கிஃப்ட் இஷ்யூ பண்ணுறது இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எப்படி கிஃப்ட்டுன்னு சொல்கிறீங்க 200 போட்டிருக்கீங்க அப்படின்னதுக்கு இதோட எம்ஆர்பி வந்து அதிகம், நாங்கள் வந்து குறைச்சி இதில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கும் பில் பே பண்ணியாச்சு. பட் அவங்க வந்து ஃப்ரிட்ஜோட இதை போட்டுடவே இல்லை. இதுக்குன்னு ஒரு நாள் தனியாக போய் அலைஞ்சு வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் டே அப்படின்றதுனால அவங்க வந்து கோல்ட் காயின் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. 10,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு. நாங்கள் போகிற அன்றைக்கி இந்த ஆஃபர் முடிகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே போய் பார்ப்போம்னு சொல்லி போனால் அவங்க கொடுத்த காயின் என்னென்னா 500 rupees ஒர்த் கோல்டு இருக்கிற ஒரு காயின் தான். அதை அப்படி வாங்கிக்கலாம், இல்லை நான் உங்களுக்கு 500 rupees டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதில் எங்கேயுமே டிஸ்கவுண்ட் பண்ண மாதிரி அவங்க தெரியல. 14.5ன்னு போட்டு அது 500 நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் எதுவுமே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இந்த தவா வேணாம் 200 குறைப்பீங்கன்னா அதுவும் முடியாது, இந்த 14 தான் வரும்ட்டாங்க. இந்த பீரோட ப்ரைஸ் தான் அதுக்கு பிரித்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா அதை நம்பிட்டு தயவு செஞ்சு vasanth&coக்கு போகாதீங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியனு. சின்ன கடையாக பார்த்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம். பீரோவோட ப்ரைஸ் வந்து 13,800 போட்டிருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் 1 month பாடி என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்கு 12,000க்கு இதே பீரோ வாங்கினோம். ஸோ ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி தான். ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் ஆன்லைன்லேயும் இதே தான் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் அங்கே வாங்கிட்டோம். ஜிஎஸ்டியும் அதுக்கு அதிகமாக இருக்குது. ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் பக்கத்தில் ரொட்டேட்டிங் நாப் ஒன்று இருக்குது. அது வந்து சம்மர்னா அந்த பாயிண்டில் வச்சுக்கலாம், வின்டர்னா அந்த பாயிண்டில் வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரை அதுக்கேற்ற மாதிரி மாட்ரேட்டாக கொண்டு போகும். அதுக்காக அந்த நாப் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தோம், அதில் என்ன ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை எப்படி ரீயூஸ் பண்ணோம், அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் இருக்குது, வேணால் அதை போய் பாருங்கள். இதுக்கப்புறமும் இது மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.